தனுஷுங்கிற நடிகர் ஆரம்பத்தில் அறிமுகமாவது எல்லா படத்திலையும் அப்பங்களை திட்டாத திட்டே கிடையாது, மொத்தத்தின் திட்டி தீத்துருவார். அப்பந்தான் எதிரியாவே இருப்பான், அப்படித்தானா? அது இப்ப என்ன ஆயிடுச்சு, பரிணாம வளர்ச்சியில வர 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 கரெக்டா ஒரு ஃபேமிலி எமோஷன்னா என்ன, ஒரு அப்பனோட கேரக்டர் என்ன, ஒரு அப்பனுடைய கேரக்டர் அந்த எமோஷனை நம்மளை எவ்வளவு தூரம் நம்ம உள்வாங்குறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ளரையே நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆகாத போது நம்ம எங்க சொசைட்டி பத்தியோ ஒரு நாட்டை பத்தியோ கவலைப்பட போறோம். முதல்ல குடும்பத்துல அப்பா அம்மா, இந்த உணர்வுகளை ஒழுங்கா கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காகத்தான் அதை வாழும் போதே இருக்கணும். அப்பா அம்மா உயிரோட இருக்கும் போதே அந்த கடமையை நம்ம செய்யணுங்கிறதான் அடிப்படையா வச்சுதான் ஒரு இட்லி கடை. இந்த இட்லி கடைக்கு நல்ல வேலை நான் சென்னையில் உலர தெரிஞ்சு எப்படி ஒரு இட்லி கடைன்னு பேர் வந்துச்சுன்னா, அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது பூ பறிக்கிறது. இப்ப நம்ம மதுரை மல்லியை பத்தி பேசணும், திருச்சுழி அருப்புக்கோட்டை மல்லாங்கனர் பக்கத்துல தான் நமக்கு மல்லிகைப்பூ பூத்து மதுரை மல்லின்னு பேர் வந்துருக்கு. அங்க மதுரை மல்லி எடுத்து கொண்டு போய் கொடுத்தா காசு கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு இட்லி கடை. அந்த இட்லி கடையில 2 இட்லி வாங்கி சாப்பிட்றது அவருடைய பெரிய கனவு. இப்பவே அவர் ரொம்ப குண்டா இருக்காரு, அப்ப எவ்வளவு ஒல்லியா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. அப்ப போய் பூ பறிச்சு அதுல பாட்டி வீட்டுல காசு கேட்க கூடாது, அதுலயும் ஒரு சுயமரியாதை, இதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடா விஷயத்துக்காக சொல்லுவாரு. அந்த வயசுலயே போய் பாட்டி வீட்டுல ஒரு 10 பைசா அரைனா 3/4 ரூபா கேட்டா கொடுப்பாங்கல்ல, தென்னம் கேட்டா. ஆனா நம்மளே உழைச்சு நம்மளே வாங்கணும்னு பூ போட்டு அந்த காசுல போய் 4 இட்லி வாங்கி சாப்பிட்டு அதுக்கு ராத்திரிலாம் கனவு காண்றது 4 மணிக்கு எந்திரிச்சு அங்க போய் சாப்பிடணும் இட்லின்னு. அப்படி ஒரு இட்லி கடையை தான் இப்படி பண்ணா எப்படி இருக்குன்னு பேசி அதனால இட்லி கடை. இந்த இட்லி கடை எப்படி அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு பாச பிணைப்பு. உயிரோட இருக்கும்போது அப்பனை பத்தி புரியலையே, உயிரோட இருந்தப்போ நம்ம அப்பாவை பார்த்திருக்கலாமே, அதை தான் இந்த படத்தின் மூலமா உங்களுக்கு சொல்ற செய்தி. ஒரு காலத்தில் அப்பாவை திட்டியே படம் எடுத்தவர் இப்ப அப்பாவோட அருமையை பார்க்கிறாரு. இந்த தலைமுறை இருக்கிற உங்களுக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன்.